இந்த இடத்துல நம்ம ஒரு மட் இல்ல மடம் கட்டினா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லி அப்படி உருவாக்குனது தான் அவரோட ஃபர்ஸ்ட் மட் சிங்கேரியில. கண்டிப்பா சிங்கேரி போனீங்கன்னா, இல்ல இங்க சுத்தி இருக்க ஏதாச்சும் கோயில் போனீங்கன்னா, அன்னதானத்த மட்டும் மிஸ்டே பண்ணிறாதீங்க. சூப்பரா இருக்கும். சிங்கேரியிலிருந்து ஆகும்பே 20 கிலோமீட்டர் தான். ஆகும்பே இந்தியாவில் செகண்ட் வெட்டஸ்ட் பிளேஸ். சிரப்புஞ்சி மேகாலயாவில் இருக்குல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு. அண்ட் ஆகும்பே தான் இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் வெனமஸ் ஸ்னேக், அதாவது கிங் கோப்ரா. அதோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற ஒரே ஸ்பாட் ஆகும்பே. கர்நாடகாவில் தான் ஹையஸ்ட் காஃபி பிளான்டேஷன்ஸ் இருக்குது இந்தியாவிலேயே. அதில் நம்ம குடிக்கிற மேஜர் காஃபி செட்டில் கும்பகோணம் காஃபி இல்லை எங்கேனாலும் எடுத்துக்கோங்க, டிகிரி காஃபி. அதோட மெஜாரிட்டி ஆஃப் தி காஃபி பீன் ப்ரொக்யூர் பண்ணுற இடம் வந்து ஒன்று சிக்மங்களூர், செகண்ட் கூர்க். வெல்கம் பேக் டு ட்ராவலர்ஸ் டிலைட். இன்றைக்கி நம்ம டே 3 ஆஃப் சிக்மங்களூர் சீரீஸில் இருக்கோம். டே 1 முல்லையனகிரி போயிட்டு வந்தோம். டே 2 கெம்மன்குண்டியில் ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறம் டே 3 இன்றைக்கி நாங்கள் சிங்கேரியில் இருக்கிற சாரதாம்பா கோயிலுக்கு போகலான்னு பிளான் போட்டிருக்கோம். வீடியோ மறக்காம ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரூட்டு, அதுக்கப்புறம் சிங்கேரிக்கு பக்கத்தில் இருக்கிற நியர்பை பிளேசஸ் எல்லாமே நான் தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு 9:30 போல் தான் கிளம்பியிருக்கோம். இப்போதைக்கு என்ன பிளான் வச்சுருக்கோன்னா, சிக்மங்களூர் டேரெக்டாக நாங்கள் சிங்கேரி போகிற மாதிரி தான் பிளான் போட்டிருக்கோம். சிக்மங்களூர்லேருந்து சிங்கேரி வந்து அரௌண்ட் 90 கிலோமீட்டர்ஸ் வரும். ஆன் த வேல வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரு டீவியேஷன் வரும். அந்த டீவியேஷனில் 40 கிலோமீட்டர்ஸ் அப்படியே ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹொரநாடு ரீச் ஆகலாம். ஹொரநாட்டில் அன்னபூர்ணேஸ்வரி கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பட் இன்றைக்கி டைம் இருக்குமான்னு தெரியல. ஸோ நாங்கள் போகிற போதும் ஆன் த வேலே டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஆக்சுவலாக நான் ஜிபிஎஸில் வந்து கார் ரூட்டு தான் சூஸ் பண்ணிடுறேன். பட் கூகுள் மேப்ஸ் ஆஸ் யூஷுவல் ஷார்ட்டஸ்ட் ரூட்டு கொடுக்குறோன்னு சொல்லி ஏதோ ஒரு காஃபி எஸ்டேட்குள்ளே ரூட் கொடுத்துருச்சு. அதனால் வேறு வழி இல்லாமல் அப்படி தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். ப்ராப்பர் ரோடு ஒன்று இருக்குது சிக்மங்களூர்லேருந்து சிங்கேரிக்கு, அதாவது உடுப்பி ஹைவே. அது வழியாக நீங்கள் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எஸ்டேட்குள்ளே ஓட்டுறதுக்கும் நல்லா தான் இருக்கும். பட் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா, ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ராவல் பண்ண முடியும், ஸ்பீடாக போக முடியாது. அண்ட் இன்கேஸ் வண்டிக்கோ இல்லை நமக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஹெல்ப்புக்கு வந்து ஆளுங்க வந்து ரொம்ப மூவ்மெண்ட் கம்மியாக தான் இருக்கும். அதனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி நைட் டைம்லாம் ஜிபிஎஸ் என்ன தான் ரூட் காட்டினாலும் லோக்கலில் யார்கிட்டயாச்சும் கேட்டு ஹைவே ரூட் எதுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல அட்வான்டேஜ் இந்த ரூட்டில் வந்தது, ஃபோட்டோஸ் நல்லா எடுக்க முடிஞ்சுங்கனால. அதோட சாம்பிள்ஸ் நான் இப்போ காட்டுறேன். நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்களா, ஏதோ சின்ன சின்னதாக சுக்கிட்டி காய் மாதிரி இருக்குது. இது சுக்கிட்டி காய் எதுவும் கிடையாது, இதுதான் காஃபி பீன். கொஞ்ச நாள் விட்டதுக்கப்புறம் ரைப் ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து ட்ரை பண்ணி ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி தான் நமக்கு காஃபி கிடைக்கிது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, கர்நாடகாவில் தான் ஹையஸ்ட் காஃபி பிளான்டேஷன்ஸ் இருக்குது இந்தியாவிலேயே. அதில் நம்ம குடிக்கிற மேஜர் காஃபி செட்டில் கும்பகோணம் காஃபி இல்லை எங்கேனாலும் எடுத்துக்கோங்க, டிகிரி காஃபி. அதோட மெஜாரிட்டி ஆஃப் தி காஃபி பீன் ப்ரொக்யூர் பண்ணுற இடம் வந்து ஒன்று சிக்மங்களூர், செகண்ட் கூர்க். ஸோ இந்த 2 டிஸ்ட்ரிக்ஸில் தான் காஃபி பீன் எடுத்து அவங்க ரிக்குவயர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி எல்லாம் நம்மளுக்கு வந்து பேக்கெட்ஸில் வருது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் சிக்மங்களூர் இல்லை கூர்க்கு விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் அங்கே இருக்கிற லோக்கலில் டிகிரி காஃபி ஒன்று வாங்க, ஒரு பேக்கெட். காஃபி பிளான்டேஷன் வழியாக போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரூட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சிக்மங்களூர்னு சிங்கேரி மெயின். ஆமாம், லேக்கெல்லாம் இருக்குது. மெயின் ரோடே நாங்கள் போயிருக்கணும், ஏதோ ரூட்டு மிஸ் ஆகி இது வழியாக வந்துட்டோம். பாய். மூணு நாள் ட்ரிப்பில் நாங்கள் மட்டும்தான் எல்லா டைமும் தனியாக போயிட்டுருக்கோம். லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி, அதனால் ஹொரநாடு பிளானை நாங்கள் ஸ்கிப் பண்ணுறோம். நீங்கள் சிக்மங்களூர்லேருந்து சிங்கேரி பிளான் போடுறீங்கன்னா ஹொரநாடு ரீச் பண்ணிட்டு ஹொரநாடில் அன்னபூர்ணேஸ்வரி கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாரதாம்பாள் கோயில் சிங்கேரியில் இருக்கிறத பார்க்குறத பிளான் போட்டுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சீக்கிரமாகவே சிக்மங்களூருக்கு கிளம்பிடுங்க, லேட் பண்ணாதீங்க மார்னிங்.
கொரநாட்லேயும் சரி சிங்கேரிலையும் சரி க்ளோசிங் டைமிங்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 12:30 என்னமோ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 1 o'clock டெம்பிள் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி 4:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் கிளம்பிக்கோங்க. ஒரு வழியாக கீழே இறங்கிட்டோம். ஆக்சுவல் ப்ராப்பர் ஹைவேனா இதுதான். லெஃப்டில் சிக்மங்களூர், ரைட்டில் ஸ்ருங்கேரி. ஸோ இதுதான் ப்ராப்பர் NH. இந்த மாதிரி ஒரு நல்ல ரோடை விட்டுட்டு தெரியாமல் அந்த ரோட்டில் வந்துட்டோம். சிங்கேரி 37 கிலோமீட்டர். குதிரைமுக்கா, ஆமாம், இது இங்கேருந்தால் குதிரைமுக்கா இருக்குது. குதிரைமுக் நம்ம ட்ரெக்கிங் போகிறதா இருந்தால் இங்கேருந்து 60 கிலோமீட்டர் போகணும் ஒன்றும். ஆக்சுவலாக ஸ்ருங்கேரி ஹில்லு தர்மஸ்தலாம் ஹில்லா? தர்மஸ்தலா ஹில்லு, ஸ்ருங்கேரி ஹில், ஒரநாடும் ஆல்மோஸ்ட் லைட்டாக ஹில் ஏறி இறங்கணும். கொக்கே சுப்பிரமணியம் ஏறி இறங்கணும். கர்நாடகாவில் இருக்கிற பாதி ஃபேமஸான டெம்பிள் வந்து வெஸ்டர்ன் காட்ஸோட பெட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இது முடிச்சுட்டு ஸ்ருங்கேரி, ஆக்சுவலாக ஒரநாடு போகிறதா தான் பிளானில் இருந்துச்சு எங்களுக்கு. பட்டு இங்கேருந்து ஒரநாடு 40 கிலோமீட்டர் வேறு ரூட்டு. இந்த ரோடு எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் ஆகும்பே ரூட்டு சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. சரி, ஆகும்பே மட்டும் போயிட்டு வந்துடலாம். அப்படி பார்க்குற போது ஸ்ருங்கேரியிலேருந்து ஆகும்பே 20 கிலோமீட்டர் தான். ஆகும்பே இந்தியாவில் செகண்ட் வெட்டஸ்ட் பிளேஸ். சிரப்புஞ்சி மேகாலயாவில் இருக்குல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு. அண்ட் ஆகும்பே தான் இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் வெனமஸ் ஸ்னேக், அதாவது கிங் கோப்ரா. அதோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற ஒரே ஸ்பாட் ஆகும்பே. செம ரோட்டில் குளிக்கிறதா இருந்தால் இங்கே வந்து நீங்கள் குளிச்சுக்கலாம். குளிச்சுட்டு அப்படியே போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம கோயம்புத்தூரில் ரேஸ்கோஸில் சாரதாம்பாள் கோயில் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இங்கே ஒன்று. இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. காஞ்சிபுரத்தில் எப்படி மடம் இருக்கோ அதே மாதிரி இங்கே ஸ்ருங்கேரி மட்டு. ஸ்ருங்கேரி ஸ்ரீ சாரதாம்பாள் கோயிலை பற்றி ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜெகத்குரு ஸ்ரீ ஆதி சங்கராச்சாரியார் இந்த வழியாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்த போது ஒரு நாள் ரொம்ப ஹீட்டு. அதனால் துங்கா ரிவர் ஒட்டி ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ இவர் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தபோது ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தாரு. அது ஒரு நாகப்பாம்பு ப்ரெக்னென்ட்டான தவக்கலையை அடிக்கிற வெயிலிருந்து காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு கொடை ஷேப்பில் ஃபார்ம் பண்ணி பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலாக நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பாம்பும் தவக்கலையும் சேரவே சேராது. அப்படி இருந்தபோது இந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த காட்சியை பார்த்த உடனே அவருக்கு ஒரு தாட் தோணிச்சு. சரி, இந்த இடத்துல எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், ஒரு யூனிட்டியாக இருக்கணும். இந்த இடத்துல நம்ம ஒரு மட் இல்லை மடம் கட்டினா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அப்படி உருவாக்குனது தான் அவரோட ஃபஸ்ட்டு மட் ஸ்ருங்கேரியில். இந்தியாவிலேயே சங்கராச்சாரியார் கட்டினது மொத்தம் 4 மட் இருக்குது. 4 மட்லேயும் 4 வேதத்தை பற்றி டீச் பண்ணுவாங்க. அதில் முதலாக கட்டினது வந்து இந்த ஃபவுண்டேஷன் லேயிங் ஸ்டோன் ஆரம்பித்தது ஸ்ருங்கேரி. இங்கே யஜுர்வேதாவை பற்றி டீச் பண்ணுவாங்க. செகண்டு துவாரகா குஜராத், இங்கே சாமவேதத்தை பற்றி டீச் பண்ணுவாங்க. 3ஆவதாக இருக்கிறது கோவர்தன் மட் பூரி, இங்கே ரிக்வேதாவை பற்றி டீச் பண்ணுவாங்க. 4ஆவதாக கடைசியாக இருக்கிற மட் வந்து ஜோதிர் மட், அதாவது பத்ரிநாத்தில் இருக்குது உத்தராகண்ட், இங்கே அதர்வ வேதாவை பற்றி டீச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த கோயிலை பற்றி ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோயிலோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 இருந்து
மதியானம் 2 மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 4லேருந்து 8 வரைக்கும் ஓப்பன்டு. ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டு இருந்த போது தான் இங்கே அன்னதானம் போடுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னால் நாங்கள் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டோம். இந்த சிங்கேரி கோவிலில் 12:30 to 2:30 வரைக்கும் ஆஃப்டர்நூன் அன்னதானம் உண்டு. அப்புறம் நைட்டு வந்து 7:15லேருந்து 8:30 வரைக்கும் மீல்ஸ் கொடுப்பாங்க. மீலே சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மீல்ஸ். நீங்கள் கண்டிப்பாக சிங்கேரி போனீங்கன்னா இல்லை இங்கே சுற்றி இருக்க ஏதாச்சும் கோயில் போனீங்கன்னா அன்னதானத்தை மட்டும் மிஸ்டே பண்ணிடாதீங்க. சூப்பராக இருக்கும். சாரதாம்பாள் கோயில் பார்த்து முடிச்சாச்சு. அது பக்கத்துலேயே பார்க்கிங் ஒட்டின மாதிரி ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபோட்டோஸ் எடுக்க சூப்பராக இருக்கும் இந்த லொக்கேஷனில். சிங்கேரி சாரதாம்பாள் கோயில் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ தான் இது கோயிலோட க்ளோசிங் டைம்ஸ் 2 o'clock. அப்புறம் 3-4க்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஹொரநாடு போக முடியாது, லேட் ஆகிடும். ஏன்னா அங்கேருந்து ரிட்டன் திருப்பி சிக்மங்களூர் போகிறதுக்கு லேட் ஆகிடும். அதனால் இங்கேருந்து ஆகும்பே 28 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஆகும்பே பார்த்துட்டு போகலான்னு. இந்த துங்கா ரிவர் சிக்மங்களூரில் தான் துங்காவும் சரி பத்ராவும் சரி தனித்தனியாக ஆரிஜினேட் ஆகுது. அப்புறம் ரெண்டும் ஒரு பாயிண்டில் மர்ஜ் ஆகும். ஒரு இடத்துல மர்ஜ் ஆகி ஹம்பி கிட்ட துங்கபத்ராவை நம்ம டேம் பார்க்க முடியும். ஆகும்பே வந்து ஸ்டிங்கேரியிலேருந்து மேலே மறுபடியும் ஒரு காட்டு இறங்கும் 20 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு ரிட்டன் திருப்பி சிக்மங்களூருக்கு இதே ரூட்டு தான். ஸ்டிங்கேரி டச் பண்ணி தான் ரிட்டன் வர முடியும். நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக ஆகும்பேல வந்து கிளைமேட் எப்பவும் ஊட்டி மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் கிளைமேட்டு. ஸோ அதை ஆன்டிசிபேட் பண்ணி தான் நாங்கள் சரி சிங்கேரியிலேருந்து ஆகும்பே ட்ரைவ் போகலாமேன்னு சொல்லி பிளான் போட்டு போயிருப்போம். பட் வெயில் அடிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய மேலே ஏற வேணால் கிளைமேட் நார்மல் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்பேன். இப்போ தான் கிளைமேட் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஈவினிங் ஒரு 4:30 ஆயிடுச்சு. ஆகும்பேயில் அந்த காட்டில் வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஆகும்பேலேருந்து உடுப்பி வந்து 52 கிலோமீட்டர்ஸ் தான். அதாவது படத்தில் விஜய் ஒரு டைம் சொல்லுவார் தெரியுமாட்டி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், திரும்பி பார்த்துட்டு போயிடலாம் திருப்பதி அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் நான் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு ஆகும்பே வரைக்கும் இன்னும் 52 கிலோமீட்டர் ஒரு இடத்துல எடுத்துனா உடுப்பி கோயிலில் பார்த்துட்டு வந்துடலாம் எப்படின்னு. ஆனால் ரிட்டன் போகிறதுக்கு மேலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரிட்டன் எங்களுக்கு அப்புறம் 200 கிலோமீட்டர் கிட்ட வந்துடும். அதனால் ஆகும்பேயோடு நாங்கள் பிளானை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸ்டாப் பண்ணிட்டு ரிட்டன் இனி சிக்மங்களூர் போகிறதா பிளானு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து டே 4ல் தான் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் கவர் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக எல்லோரும் இந்த ஜரி ஃபால்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங் வந்தோடனே கவர் பண்ணிடுவாங்க. பட் நாங்கள் ஆல்ரெடி ரிவர்ஸில் பண்ணியிருக்கோம், கடைசி நாள் கவர் பண்ணுற மாதிரி. அந்த என்டையர் ஃபால்ஸுமே நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது எப்படிங்கிறத நான் என்னென்னங்கிறது டீட்டெயில்ஸ்லாம் தெளிவாக நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டே 4 வந்து ஜரி ஃபால்ஸு, அப்புறம் ஒரு ரிசர்வாயர் கவர் பண்ணுறோம், அப்புறம் பேலூர் சென்னகேசவா டெம்பிள், எகச்சி வாட்டர் ஸ்போர்ட்ஸ். இந்த 4 வீடியோ நாங்கள் தனியாக நான் அப்லோட் பண்ண போகிறேன். 4மே ஒரே நாள் தான் கவர் பண்ணிட்டு நாங்கள் ரிட்டன் பெங்களூர் கிட்ட ஆனோம். அது எப்படிங்கிறத நான் தெளிவாட்டி அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் ட்ராவலர்ஸ் வில்லேஜ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்து உங்களுக்கு இட்னரில் ஏதாச்சும் பிளானிங்ஸ் இல்லை சஜஷன்ஸ் வேணும்னா நான் இன்ஸ்டாவில் பிங்க் பண்ணுறேன். தேங்க்யூ.